Thank you so much, sir. It's indeed a very opportunity for our students to listen to the consumer aspects from the judge itself. அவர் நிறைய ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாமே கன்சியூமர்ஸ் தானே. நம்ம டெய்லி நிறைய விஷயங்கள் கன்சியூம் பண்றோம். நம்ம கடைக்கு வாங்குறோம், பில் வாங்குறது இல்லை, ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம் இல்லையா? அதுக்கு எல்லாருக்குமே வந்து தீர்வு இருக்கு. தீர்வு வந்து நம்ம யூஎஸ் சிஸ்டம் எல்லாம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப லிபரலாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போயிட்டு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸை போட்டு சாரி கிட்ட மாதாடி சாரியோட ஜட்ஜ்மெண்ட் பிறகு தான் நமக்கு என்ன கிடையாது, பெனிஃபிட் கிடைக்குது. முக்கியமாக அவர் சொல்லியிருக்காரு ஹெல்த் இன்சூரன்ஸ். நிறைய வீட்டுகளில் வந்து இது பிரச்சனையா இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது 100% அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கார்டு மட்டும் கொடுத்தா போதும், பே பண்ண தேவையில்லைன்னு. பட் ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல பே பண்ணிட்டு அப்புறம் கிளைம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை கிளைம் பண்ண 70% தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சார் வந்து சொல்லியிருக்காரு, அப்ரோச் பண்ணுங்க. இதெல்லாம் உங்கள் ரைட்ஸ் இருக்கு, கன்சியூமர் ரைட்ஸ் இருக்கு. அதாவது அவர் வந்து ஏர்பின்ல இருந்து ஏரோப்ளைன் டச் பண்ணியிருக்காரு. வெரி ஷார்ட் ஸ்பேன் டைம்ல வந்து ஏரோப்ளைன்ல போறது டிக்கெட்ல என்ன மோசடி பண்றாங்க, அதுக்கு என்ன நிவர்த்தி, நம்ம ஊழ்கா பாட்டில் வாங்கினா பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இது வந்து எல்லாருமே நம்ம கன்சியூமர்ஸ்ன்றதுனால இது நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் என்னது தேவையான விஷயம். இட்ஸ் அவேர்னஸ். நீங்க இந்த விஷயத்தை போயிட்டு உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை, மற்றவங்க நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ சார் வந்து இப்போ டைம் கிடையாது, டக்குன்னு ஒரு 2 or 3 questions நீங்க டவுட் கேட்டீங்கன்னாக்கா we request sir to